ஜெய் ஜெய் சங்கர அரஹர சங்கர ஓம் நம சிவாய. நம்மளுடைய மலேசியாவில் கடாரத்தில் வந்து ராஜராஜேந்திர சோழன் வந்து கோயில் கட்டினார். அதுக்கு பிறகு ராஜராஜேந்திரன் சோழன் வந்து இந்த பிரம்மதேசம்ன்ற ஊரில் வந்து இந்த இடத்துல வந்து அவர் சமாதியாக இருக்கிறார். அதை பார்க்கறதுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கிறோம். அந்த பிரம்மதேசத்தில் அவருடைய சமாதி இன்னும் கிட்டத்தில் இருக்குது. நாம் பார்த்து அதை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னாக்கா, ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜராஜேந்திர சோழனுடைய சமாதி பிரம்மதேசத்தில் இருக்குது. அதை சுற்றி இங்கே பாருங்கள், எல்லாம் இந்த இயற்கையுடைய சூழ்நிலையெல்லாம் ரொம்ப ரம்மியமாக இருக்குது. வயலுக்கு நடுவில் இந்த அவருடைய சமாதி அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம சமாதிக்கு போகிறோம். நம்ம எங்க வந்திருக்கிறோம்னா, 1000 வருடங்களுக்கு முற்பட்ட ஒரு பெரும் சகாப்தமான சோழர்களுடைய அரசர் ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழன் மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து இந்த மாதிரியான இடத்துல அப்பயே 10,000 கப்பல்களை எடுத்துட்டு போய் போர் புரிஞ்சு நம்மளுடைய தமிழ் மன்னன் வெற்றி கொண்டு அந்த இடத்துல தமிழையும் தமிழ் சார்ந்த கலாச்சாரத்தையும் நிலைநிறுத்தி அங்கே சிவன் கோயில் அமைச்சார். காலப்போக்கில் படையெடுப்பினால அந்த கோயில் ரொம்ப சிதலம் அடைஞ்சு இருக்கிற இடமே தெரியாமல் அந்த கடாரத்தில் போச்சு. ஆனால் அவர் அங்கேருந்து திரும்ப தமிழ்நாட்டுக்கு வர சொல்ல உடல்நல சரியில்லாமல் நோய்வாய்ப்படுறாரு. இந்த தமிழ்நாடு காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிற இந்த பாலாற்றங்கரையுடைய தெற்கு கரையில் அமைஞ்சிருக்கிற இந்த பிரம்மதேசன்ற இந்த கிராமத்தில் அவர் தன்னுடைய மனைவியோடு வந்து தங்குறார், தன் நோய் சரியாகணும்னு சொல்லி. ஆனால் காலத்தோட சூழ்நிலை இங்கேயே வந்து அவர் வந்து மரணம் அடைஞ்சிடுறாரு. அவர் மரணம் அடைஞ்சு சமாதியான இடத்துல அடுத்த தலைமுறையாக வந்த விஜயநகர பேரரசும் பல்லவர்களும் சேர்ந்து இந்த அற்புதமான கற்கோவிலை கட்டியிருக்கிறாங்க. இன்னைக்கு மலேசியா திருநாட்டில் இருந்து சுவாமிகள் வந்தாங்க. ராஜேந்திர சோழனை பற்றி நிறைய பெருமைகள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டில் இருந்து ராஜேந்திர சோழன் அங்கே வந்தார், இப்படி படையெடுத்தார், கோவில் கட்டினார். அதுக்கப்புறம் அவருடைய வரலாறு எனக்கு தெரியல சுவாமி அப்படின்னு சொன்னார். நான் தான் சொன்னேன், அங்கேருந்து வந்தவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. மலேசியா நாட்டிலேருந்து வந்த உடனே அவர் வந்து இங்கே வந்து கோவில் அங்கே வந்து சமாதி ஆயிட்டார். அதுக்கப்புறம் வந்து மன்னர்கள் வந்து அவருக்காக இங்கே கோவில் எழுப்பியிருக்கிறாங்க, வந்து பாருங்க சுவாமின்ட்டு அழைச்சிட்டு வந்தேன். சாமி சொன்னாங்க, அவருடைய ஆசையை நான் நிறைவேற்றுறேன். மலேசியாவில் வந்து நான் வந்து அவருக்காக வந்து ஒரு சிவன் கோவில் கட்டி ராஜராஜ சோழனுடைய சிலையும் ராஜேந்திர சோழனுடைய சிலையும் நான் அங்கே நிறுவ போகிறேன்ட்டு எனக்கு சொல்லி ரொம்ப அற்புதமான செய்தி சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. 1000 வருடங்கள் ஆனாலும் கங்கை கொண்ட சோழபுரத்தை ராஜேந்திர சோழன் கட்டினார். அவருடைய தந்தை ராஜராஜ சோழன் தஞ்சையில் பெரிய கோயில் கட்டினார். இந்த அற்புதமான ஒரு விஷயம், அவர் கடைசி காலத்தில் இந்த இடத்துல அவருடைய நினைவுகளை ராஜேந்திர சோழன் பதிவு வச்சிருக்கிறாரு. அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் மலேசியாவில் ஒரு அற்புதமான முதல் முறையாக சிவபெருமானுக்காக கற்கோவில் கட்டி அந்த அற்புதமான பெருமை வாய்ந்த கோயிலில் ராஜராஜ சோழனுடைய திருவுருவ சிலையும் ராஜேந்திரனுடைய சோழனுடைய திருவுருவ சிலையும் சுவாமி அமைக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். என்னங்க சுவாமி? அற்புதம் சுவாமி. கண்டிப்பாக நம்மளுடைய புஞ்சா அலாமில் அமைந்துள்ள ஸ்ரீ திருவண்ணாமலையார் தேவஸ்தானத்தை வந்து நம்ம ஒரு கற்கோயிலாக கட்டுவதற்காக ஒரு திருப்பணி ஏற்று நம்ம இங்கே தமிழ்நாட்டுக்கு இப்போ விஜயம் செஞ்சுருக்கிறோம். அதுபோல் சுவாமி இடத்துல நம்ம கேட்டது பட்சத்தில் சுவாமி ராஜராஜேந்திர சோழன் அவருடைய சமாதி அமைஞ்ச இந்த பிரம்மதேசம் இந்த ஊருக்கு அடியேட கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். ஸோ அவர் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ஒரு அற்புதமாகவும் இந்த கோயிலை வந்து பண்ணியிருக்கார். அதுபோல் கங்கை கொண்ட சோழபுரம் அவருடைய தந்தையாகப்பட்ட ராஜராஜ சோழன் வந்து தஞ்சை பெரிய பெருவுடையார் கோயிலையும் பண்ணியிருக்கிறார். அதுபோல் நம்மளும் மலேசியா நாட்டில் அவர் விட்ட அந்த திருப்பணியை கடாரம் என்ற ஒரு ஊரில் வந்து அவர் ஒரு சிவாலயம் பண்ணி அது சில போர் விஷயத்தினால அது எல்லாம் சிதலம் அடைஞ்சு போயிடுச்சு. இப்பயும் அது நீங்கள் கடாரத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா
லம்பா பூஜாங் அப்படின்னு கூடிய ஒரு இடத்துல வந்து இதை போல் வந்து அந்த இடம்லாம் இருக்கிறது. பட் அது வந்து ஒரு கோயிலாக இல்லாமல் அந்த பண்ணின அந்த தடங்கள் மட்டும் இருக்கிறது. அந்த விட்ட பணியை நம்மளுடைய புஞ்சாலாம் ஸ்ரீ திருவண்ணாமலையார் தேவஸ்தானத்தில் ஒரு கருங்கல் கோயில் மலேசியாவில் முதல் கருங்கல் கோயில் வந்து பண்ணுவதற்காக அந்த திருப்பணியை தொடர்வதற்காக சுவாமியோடைய ஆதரவுனாலையும் நம்மளுடைய மலேசியா மக்களுடைய முயற்சினாலையும் இந்த திருப்பணியை ராஜராஜேந்திர சோழன் செய்ததை நம்ம திரும்பி அதை செய்வதற்காக ஒரு உத்தேசமாக இப்போ நம்ம தமிழகத்துக்கு வந்திருக்கிறோம். நாளைக்கு இங்கேருந்து என்ன பிரம்மதேஷ் அந்த ஒரு கல்லுக்கோயில் திருத்தணி என்ற ஊரில் போய் இந்த கருங்கல் எல்லாம் வீட்டில் திருத்தணி ரொம்ப பிரசித்தியம். அங்கிருந்து தான் கல் எடுத்து சுவாமி போறார். ஆமா, தமிழர்களுக்கு பெருமை முருகன் அமைதியா ஆனந்த கோலத்துல இருக்குது திருத்தணி. ஆமா, அந்த திருத்தணியில ராஜராஜ சோழனுக்காக ராஜேந்திர சோழனுக்காக நீங்க கல் எடுத்துட்டு போறீங்க. கண்டிப்பா இந்த தமிழ் காத்த மன்னன் தமிழ் கடவுள் முருகன், இந்த முருகனை நல்லா பிரார்த்தனை பண்ணி திருத்தணியிலிருந்து கல் எடுத்துக்கிட்டு போய் நம்மளுடைய திருவண்ணாமலையார் தேவஸ்தானத்தை பண்டார் புஞ்சாலம் மலேசியாவில் வந்து நம்ம பண்ண போகிறோம். அதற்கு மலேசியா மக்கள் மட்டும் இல்லாமல் உலகெங்கும் இருக்கக்கூடிய மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. அதனால் எல்லோருடைய ஆதரவுடன் அண்ணாமலையாருடைய ஆலயத்தை அங்கே கருங்கல் கோயிலாக கட்டி இந்த ராஜராஜேந்திர சோழனுடைய கனவை நினைவாக ஆக்கணும். அதில் ராஜராஜ சோழனுடைய திருவிக்கிரகமும் ராஜேந்திரனுடைய திருவிக்கிரகத்தையும் அதில் நாங்கள் வைக்கிறதுக்கு பிரதிஷ்டை பண்ணி அது உத்தேசமாக இருக்கிறோம். அதனால எல்லோருடையும் சந்தோஷமா இருக்கு. ஆசீர்வாதமும் ஆண்டாள் நாச்சியார் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆண்டாள் நாச்சியார் வந்து 1000 வெண்ணெய் தாழிகளையும் 1000 அக்கார் அடிசலார் வந்து படைக்கணும்ட்டு பெருமானுக்கு வேண்டிக்கிட்டாங்களாம். ஆனா அந்த தாயாரால செய்ய முடியல. அதுக்கப்புறம் பிற்பாடு வந்த ராமானுஜர் வந்து ஆண்டாள் தாயார் வேண்டிக்கிட்ட மாதிரி 1000 அண்டா அக்கார வெடிசலும் 1000 அண்டா வந்து வெண்ணையும் வந்து படைச்சதா வந்து கேள்விப்பட்டோம். அது போல ராஜேந்திர சோழன் வந்து அங்க வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான சிவன் கோயிலை நிர்மாணிக்கணும்னு நினைச்சாரு. அதை அந்த கால சூழ்நிலையில் அவரால் செய்ய முடியாம போனது இந்த பிறவில உங்க மூலயமா அந்த அற்புதமான கற்கோவில் கட்டுறதுக்காக உங்க மனசுல அண்ணாமலையாரும் உண்ணாமலை தாயாரும் அனுகிரகம் பண்ணி ராஜேந்திர சோழனுடைய ஆசீர்வாதத்தோட அவருடைய கடைசி நாள்ல வாழ்ந்த இடம் இது. பல வருஷமா அவர் ஒரு 5 ஆண்டு காலம் இந்த இடத்துல மனைவியோடு இருந்து இந்த இடத்துல வந்து அவர் வந்து சிவபூஜை பண்ண இடத்துக்கு நம்ம இப்போ வந்திருக்கிறோம். அவரோட சமாதி மேலேயே வந்து பிற்காலத்தில் வந்த மன்னர்கள் இந்த கோவில் கட்டியிருக்கிறாங்க. அற்புதமான ஒரு கோவிலை. அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமா பலமா இருந்து துணையா இருந்து அவருடைய அனுகிரகத்துல நீங்க அந்த மலேசியா நாட்டில் கற்கோவில் கட்டி எல்லா உலகெங்கும் இருக்கின்ற தமிழர்கள் எல்லாரும் சுவாமிக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அந்த கற்கோவில் அமைக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். ஓம்காரி சரணம். ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ராஜராஜேந்திர சோழனுடைய அந்த குறிப்பெல்லாம் இதில் அழகா அந்த கல்வெட்டில் அழகா எழுதியிருக்கிறாங்க பாருங்க. இந்த கோயிலை சுற்றி எல்லாமே அந்த ஒரு படையெடுப்பு சரித்திரத்தை எழுதியிருக்கிறாங்க. அவரோட படையெடுப்பு, அவரோட வாழ்ந்த வரலாறு, கடைசி எத்தனை வருஷம் இங்க இருந்தாருன்றது எல்லாமே இதுல பதிவு வச்சிருக்காங்க. ஆமா, எல்லாமே இதுல இருக்குது. இந்த கோவில் வந்து ராஜேந்திர சோழன் வந்து சமாதி ஆனவனே தான் கட்டினாங்களே தவிர அவர் இருக்கு சொல்ல கட்டல. அவர் இருக்கு சொல்ல வந்து இங்க வந்து அரண்மனை இருந்திருக்குது, அது சிதறம் அடைஞ்சு போயிடுச்சு. அவர் சமாதி மேலதான் இந்த கோவிலை கட்டி இருக்கிறாங்க. அவர் ரொம்ப அற்புதமா பல்லவர்களும் அவருக்கு பிறகு வந்து பல்லவர்களும் மற்ற அரசர்களும் சேர்ந்து இந்த கோவிலை கட்டி இருக்கிறாங்க, திருப்பணி செஞ்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்கிறாங்க. இதை போல நல்ல ஒரு அற்புதமான ஒரு கல்கோயில் நம்மளோட மலேசியால அதி சீக்கிரமே உருவாக போகுது. ஜெய ஜெயசங்கரா. இது வந்து பல்லவர்களோட கட்டட அமைப்பு. சாளுக்கிய மன்னர்களும் பல்லவர்களும் கட்டின கோயில்.